எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கனமழையில் கஷ்டப்படும் அத்தை மருமகள். ராமராய சமுத்திரம் அப்படின்ற ஊர்ல அத்தை சாந்தம், மருமகள் அரவிந்தா கவலைக்கிடமான நிலைமையில கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் மழைக்காலம். வரலாறு காணாத அளவுக்கு அதிகப்படியான மழை பெஞ்சிட்டு இருந்த நேரத்துல அத்தையும் மருமகளும் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அத்தை, நீங்க எப்பயும் சொல்லுவீங்களே, கடவுள் வைக்கிற பரீட்சை கஷ்டமா இருக்கும், ஆனா அது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா நாம இப்படி தெருவுக்கு வந்து வாரமாயிடுச்சு. ஆனா நாம இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இப்படி மலையிலே உட்காந்துட்டு இருக்கோமே. அந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருந்தா நம்ம மேல கருணை காட்டி நமக்கு சாப்பாட்டுக்கும் இருக்கிற இடத்துக்கும் வழி பண்ணியிருக்கணுமே. நாம இவ்ளோ கஷ்டப்படுறோம்னா அந்த கடவுளுக்கு நம்மள பிடிக்கலையா சொல்லுங்க? எங்க பாருமா மருமகளே, நாம சந்தோஷமா இருக்கிறப்ப அதுக்கு காரணம் நம்ம தெளிவா உழைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதே நாம கஷ்டப்படுறப்ப அதுக்கு காரணம் கடவுள்தான்னு அவன் மேல பழிய தூக்கி போட்டுடுறோம். கடவுள் மேல எவ்வளவுதான் நம்ம பாரத்தை தூக்கி போடுறது? கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. அதென்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொன்னது உண்மைதானே? மாமா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நம்ம நிலைமை இப்படி இருந்திருக்குமா சொல்லுங்க? இல்லம்மா, இது எல்லாமே நம்ம நேரம்தான். நான் என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோட நிலைமை இப்படி மாறினதுக்கு காரணத்தை நினைச்சு பாக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரவிந்தம் சாந்தம் வீட்டுக்கு மருமகளா வந்த புதுசுல அவளோட மாமனார் சுப்பிரமணியம் தன்னோட பையனை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு. டேய் ரவி, என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க? உனக்கு கல்யாணம்னு சொல்லி 10 நாளைக்கு மேல நீ கடைக்கு போகாம இருக்க. சரி, கல்யாணமான புதுசுல இப்படி இருப்பான்னு சரின்னு விட்டேன். ஆனா இப்போ இவ்ளோ நாள் ஆகியும் என்ன நீ கடப்பக்கம் போகாம இருக்க? அது இல்லப்பா, அரவிந்தா அவளை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாப்பா. அப்படியே வெளியில போக வேண்டிய தேவை இருக்குன்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது கடையை போய் திறந்திருப்பேன்ல. இப்படி கடப்பக்கம் நீயும் இல்லாம நானும் இல்லாம இருந்தா வியாபாரம் என்னத்துக்காக? வீட்டு கஷ்டத்தை எல்லாம் எப்பப்பா நீ புரிஞ்சுக்க போற? ஐயா, என்னங்க நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணமாகி மருமக வீட்டுக்கு வந்துட்டா. இன்னும் அவனை சின்ன பிள்ளையா நினைச்சு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லா நேரமும் பையனை காப்பாத்திட்டே இருந்திருக்காங்க. இப்படியே சாந்தம் தன்னோட பையனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. இப்படியே விட்டா அவன் தருதலையா போயிருவான் அப்படின்னு சுப்பிரமணியம் தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா அவங்க கேட்கல. கல்யாணம் ஆன பிறகும் கூட பொறுப்பே இல்லாம நடந்துட்டு இருந்த தன்னோட பையனை பார்த்து அவனை திருத்த வழி தெரியாம சுப்பிரமணியம் இருந்திருக்காரு. ஒரு நாள் ரவி கோவமா தன்னோட அம்மா கிட்ட வந்து, அம்மா, என்னம்மா இவருக்கு பிரச்சனை சொல்லுங்க. தினமும் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு எந்திரிச்சதுல இருந்து திட்டிட்டு இருப்பாரு. ஆனா இப்போ அவரு செய்யறது மட்டும் கரெக்டா? அந்த பக்கத்து வீதி பிரசாத் ராவுக்கு அவரு கடனா 10 லட்சம் கொடுத்திருக்காரு. அத்த, எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குத்த. இதெல்லாம் நல்லா இல்ல. தினமும் மாமா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இவரை திட்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு பொறுப்பே இல்லைன்னு திட்டிகிட்டே இருந்தா எப்படி? அவருக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா என்ன? போக போக எல்லாத்தையும் அவரு தெரிஞ்சுக்க தான் போறாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தை கூட சேர்ந்து அவளும் மாமாவ தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கா. அவ்வளோதான். ரவி பண்ற எல்லா வேலைக்கும் தோதா வீட்ல இருக்கிற 2 பெண்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பண்ற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியா நாட்கள் போக திடீர்னு சுப்பிரமணியம் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அந்த இறப்புக்கு பிறகுதான் வீட்ல இருந்த எல்லாருக்கும் ரவியோட உண்மை முகம் தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்த ரவிக்கு தன்னோட தந்தையோட மரணத்துக்கு பிறகு குடும்பத்தோட பாரம் தலையில விழவே ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால தன்னோட மனைவியையும் அம்மாவையும் தவிக்க விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிடுறான். அம்மா மருமகளே, என் மகன் நேத்து நைட்டு கூட வீட்டுக்கு வரலல்ல? ஆமாத்த, அவங்க நேத்து கூட வீட்டுக்கு வரல. அவர் எங்க போயிருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. அதோட கடைக்கு வர்றவங்க எல்லாரும் அவர் காசை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம பேச்சு வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு. ஆமாமா, எனக்கும் அதை நினைச்சா பயமா இருக்கு. உங்க மாமா உயிரோட இருந்தப்ப எதுக்கு அப்படி அடிச்சுக்கிட்டாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இவன் இப்படி பொறுப்பில்லாம போயிடுவான்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதான் அவரு இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா நானு அவரு சொன்னதை புரிஞ்சிக்காம அவர் அமைதியா இருக்க சொல்லி இவனுக்கு சப்போர்ட் பண்ணேன். நீங்க மட்டும் இல்லத்த, அந்த விஷயத்துல நானும் மாமாவை தப்பா நினைச்சிட்டேன். என்ன பண்றது? இப்ப மாமா இல்லாதப்ப கஷ்டம் தெரியுது. இப்படி அத்தையும் மருமகளும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க.
இப்படியா இருக்க, தன்னோட தந்தையோட மரணத்துக்கு பிறகு எல்லா பொறுப்புல இருந்தும் தன்னை ஒதுக்கி வச்சு தள்ளி நிக்கணும்னு நினைச்ச ரவி தன்னோட அப்பா சம்பாரிச்ச எல்லா சொத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வித்து அந்த காசை அளிக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனையே நம்பியிருந்த அம்மாவையும் மனைவியையும் கைவிட்டுட்டான். இப்படியே நாட்கள் போக கொஞ்ச நாளுக்கு பிறகு தன்னோட அம்மா மனைவிக்கு தெரியாமலேயே அவங்க குடியிருந்த வீட்டையே அவன் வித்துட்டு அந்த பணத்தோட எங்கேயோ காணாம போயிடுறான். இங்க பாருங்கம்மா, செத்து போன உங்க புருஷனோட முகத்துக்காக தான் நான் இவ்ளோ நாளும் அமைதியா இருந்தேன். உங்க பையன் வீட்டை அடமானமா வச்சு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனான். வட்டியை கேட்கலான்னு வந்தா அவன் ஆளை காணோம். அதுக்காக நான் கொடுத்த பணம் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. அதனாலதான் வீட்டை நீங்களே காலி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் கௌரவம், எங்களுக்கும் கௌரவம். இப்படியா சொல்லி தலைமறைவான ரவியால வீட்ல இருந்த எல்லா பொருட்களையும் வெளியில எடுத்து போட்டு கட்டின துணியோட அத்தையும் மருமகளும் ரோட்டுக்கு வராங்க. இப்படியா நிலைமை மாற கொற்ற மலையில எங்க போறதுன்னு கூட தெரியாம 2 பேரும் ரோட்ல நிக்க இந்த கதையெல்லாம் சாந்தமோட கண்ணு முன்னாடி வந்து போக அழுதுட்டு நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பிரசாத்தும் அவனோட மனைவியும் கையில கொடையோட அவங்க 2 பேருக்கும் தனியா 2 கொடைய வாங்கிட்டு மரத்துக்கு அடியில நினைஞ்சிட்டு இருந்த அத்தை மருமகள் பக்கத்துல வந்திருக்காங்க. பாருமா தங்கச்சி, இப்படி மலையிலேயே நினைஞ்சுக்கிட்டு எவ்வளோ நாள் இங்கேயே இருப்ப? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா நீ, அண்ணா இல்லாம போனா என்ன, நாங்க இருக்கோம்ல. நேத்துதான் யாத்திரைக்கு போயிட்டு திருப்பி வந்தோம். வந்ததும் உங்க கதையை கேட்டு ஓடி வர்றோம். சரி சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தை மருமக மேல கருணை காட்டி பிரசாத் ராவ் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போன உடனேயே ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்த அத்தையும் மருமகளும் சாப்பாட்டை பார்த்த உடனே வயிறார சாப்பிட்டு முடிச்சதும் சாந்தம் அவங்கள பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு வந்து எங்களுக்கு உதவுனீங்கண்ணே. நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போன்னே தெரியல. என்ன நீ பேசுறீங்க? நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லு? ஒரு நாள் சுப்பிரமணிய அண்ணன் நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தது தெரிஞ்சு எங்களுக்கு சமயத்துக்கு காசை கொடுத்து அன்னைக்கு உதவி பண்ணலைன்னா எங்க வியாபாரம் படுத்திருக்கும், நாங்களும் ஒண்ணுமில்லாம போயிருப்போம். அவரால் தான் இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அத்தைக்கும் மருமகளுக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு. இந்த பிரசாத் ராவுக்கு பணம் கொடுத்ததுனால தான் முன்னொரு நாள்ல தன்னோட அப்பா கிட்ட ரவி சண்டை போட்டிருக்கான். அந்த சண்டைக்கு பிறகு அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவு உண்டாகவே தன்னோட அப்பா செஞ்ச விஷயம் பிடிக்காததுனால அவரு பேரை கெடுக்கிறதுக்காகவே ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கான் ரவி. அப்படியா ரவி பொறுப்பில்லாம இருந்ததை பார்த்த சுப்பிரமணியனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால தான் அவனுக்கே தெரியாம தன்னோட மனைவி மருமகளுக்காக பிரசாத் ராவுகிட்ட பணம் கொடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்படியா அவரு பண்ண நல்ல விஷயம்தான் இன்னைக்கு வீடு இல்லாம சோறு இல்லாம இருந்த அத்தை மருமகளுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. இப்படியா 2 நாளைக்கு பிறகு அந்த பாவமான அத்தை மருமகள் கிட்ட பிரசாத் ராவ் இப்படி சொல்லியிருக்காரு. அம்மா தங்கச்சி, நம்ம ரவிய பத்தி நிறைய இடத்துல நான் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவன் எங்க தப்பிச்சு போனானே தெரியல. ஆனா அவனுக்காக எதிர்பார்த்து நீங்க உங்க வாழ்க்கைய விடக்கூடாதுமா. நீங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமையும் இப்படி கஷ்டப்படக்கூடாதுமா. நான் உங்களுக்காக ஒரு ஃபேன்சி ஸ்டோரை வச்சு கொடுக்குறேம்மா. நீங்க 2 பேரும் அதை பார்த்துக்கோங்க. அந்த ஃபேன்சி ஸ்டோரை நடத்தி நீங்க உங்க கால நின்னுக்கோங்க. உங்களுக்கு உதவியா நாங்க எப்பவுமே உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் அவருக்கு கிடைச்ச உதவிக்கு நன்றி கடனா அத்தைக்கும் மருமகளுக்கும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு கொடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு வழி பண்ணி கொடுத்திருக்காரு. இப்படியா அந்த மழை காலத்துல ஆரம்பிச்ச அந்த அத்தை மருமகளோட கஷ்டகாலம் அந்த மழை காலத்திலேயே முடிஞ்சு போயிடுது. இந்த கதை அவ்வளவுதான். அடுத்த கதையில உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.